ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம புவனேஸ்வரி தான் காமிக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி காத்துக்கிட்டு உன் திட்டத்தை விளக்கமாக சொல்லு அப்படின்னதும், இங்கே பாருங்கத்த, இப்போது நான் அவள் கிடைக்கலைங்கிற சோகத்தில் தப்பான முடிவெடுத்துட்டேன். கடைசி அவங்ககிட்ட பேசணும்னு சொல்றான்னு நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு வரவழைங்க, கண்டிப்பா தானே அங்க வருவா அப்படின்னதும், இது கேட்ட புவனேஸ்வரி, மிச்சத்தை நான் சொல்றேன் கேளு, அப்படி தானா உங்ககிட்ட வந்துருவா, ஆனா அவ இருப்பாளா, கண்டிப்பாத்த எப்படியாச்சும் பேசி அரை மணி நேரத்துக்கு என் கூடவே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னதும், டேய் நீ இப்படி சாப்பிடலன்னு தெரிஞ்சா அவ கண்டிப்பா உண்மையில சந்தேகப்படுவாளே அப்படின்னு நம்ம கார்த்திகோட அப்பா கேட்குறாங்க. அப்பா அதெல்லாம் பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும், சரி மிச்சத்தை நான் சொல்றேன், நான் ஊர்க்காரங்களை கூட்டிட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருவேன். தனாவுக்கு கார்த்திக்கு தான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவ தாலி பிரிச்சு கோக்குற சடங்குலே இருக்காம கார்த்திக் கூடவே வந்துட்டா. இதனால கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் பஞ்சாயத்தை கூட்டுவேன். அங்க ரகுராம் குடும்பமே தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு தலையை தொங்க போடுவாங்க அப்படின்னதும், சூப்பருங்க, இந்த மாதிரி மூளை எப்படிங்க உங்களுக்கு வேலை செய்யுது, அப்படியே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எப்படியாச்சும் அந்த மாயாவையும் சீனுவையும் பிரிச்சு என் பொண்ணை அந்த சீனுவுக்கு கட்டி வைக்கிறீங்களா அப்படின்னு லிங்கம் கேட்டதும், ஃபர்ஸ்ட் தனா வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறமா உங்க வெளியே நான் பாக்குறேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் லிங்கம் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இந்த பக்கம் அன்னைக்கு நைட்டு சீனோட ரொம்ப காமிக்கிறாங்க. மாயா என்ன பண்றாங்கன்னா, வேணும்னே அவங்க தரையில படுக்காம சீனு பக்கத்துல படுக்கிறாங்க. நம்ம மாயாவை பார்த்ததும் சீனு தூங்குற மாதிரி தான் நடிக்கிறாங்க. இதை பார்த்து சீனு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, எழுந்திரி அப்படின்னது, என்னாச்சு சீனு, பெட்ல படுக்க போற, ஏய் பெட்ல படுக்க போறியா, எழுந்திரியா, இங்க படுக்காத, டேய் அப்ப ரோட்ல எடா படுக்கிற அப்படின்னு கேட்டதும், இங்க பாரு நீ வலிமையா தரையில தானே படுப்ப, என்ன சீனோ பயமா இருக்கா, உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துடும், இங்க பாரு எனக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா, நாளைக்கு வர உனக்கு என் மேல எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண போற, அப்படி இருக்கும்போது எதுக்கு சீனு பயப்படுற, தைரியமா படு, அப்படின்னா நீ எது தப்பு தண்டா பண்ணிடுவேன்னு பயப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க. சிச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் படுக்கிறேன் அப்படின்னுட்டு சீனு படுக்கிறாங்க. மாயா படுக்கிறாங்க. வேணும்னே நம்ம சீனு மேல கையப்பட்டதும், ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு இப்படி சேட்டையெல்லாம் பண்ற வேலை வச்சுக்காது, என்ன பாட்டடி படுத்துற, ஐயோ என்னாச்சு சீனு, கைப்பற்றுச்சா, சாரி நான் தெரியாம போட்டுட்டேன் சீனு, தூங்கும் போது அப்படி இப்படி படத்தான் செய்யும், சரி இனி நான் பாத்துக்கிறேன், இங்க பாருடி என்னை படுத்தாதடி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னுட்டு சீனு மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பேசினது ரொம்ப கியூட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மாயாவால சரி படக்கவே முடியல. உடனே சீனு காது பக்கத்துல போய் ஐ லவ் யூ சீனு அப்படின்னுட்டு பச்சைக்கண்ணு தூங்கிடுறாங்க. இது பார்த்து நம்ம என்ன பண்றாங்கன்னா, எழுந்திருக்கிறாங்க. என்ன இவ தூங்கிட்டு இருக்கா, சேச்சே இவகிட்ட கேட்க வேணாம், கேட்டா நானா ஒரு கற்பனை பண்றேன்னு சொல்லி என்ன வம்பளத்துட்டு இருப்பா, பேசாம தூங்கலாம் அப்படின்னுட்டு சீனு தூங்கினதும் மாயாவால சிரிப்பா அடக்கவே முடியல. அவங்களும் சும்மா ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பத்மா ரொம்ப காமிக்கிறாங்க. பத்மா என்ன பண்றாங்கன்னா, திருட்டுத்தனமா எழுப்பிட்டு போய் மாயாவோட தாலியை திருடலான்னு ட்ரை பண்றாங்க. உடனே நம்ம மணி பத்மாவோட காலுக்கு மேல காலை போட்டதும், உடனே தன்னோட தலையில இருந்த பின் எடுத்து மணின காலில் குத்தினதும் மணி காலை விளக்கிடுறாங்க. இந்த பக்கம் பார்வதி பூஜை ரூம்ல நின்றுட்டு இருக்காங்க. உடனே பத்மாவும் போய் என்ன பண்றாங்கன்னா, தாலியை எடுக்கலான்னு போறாங்க. ஐயோ அக்கா அது தானாவோட தாலிக்கா அப்படின்னதும், உடனே அந்த பாக்ஸை வச்சுட்டு மாயாவோட தாலியை எடுத்துடுறாங்க. இவ்வளவு தைரியம் இருந்தா அவ அம்மா தாலியை எடுத்து தனக்கு கட்ட சொல்லுவா அப்படின்னு பத்மா டென்ஷன் ஆகுறாங்க. அக்கா இங்க பாருங்கக்கா, கவனோக்கா அவ வந்துட போறா, அமைதியா மெதுவா பேசுங்க அப்படின்னதும் மெதுவா பேசிட்டு இருக்காங்க. பத்மா பாக்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பார்வதி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. திருடும் போதும் யாருக்கும் சந்தேகம் வராம திருடணுக்கா அப்படின்னுட்டு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பத்மாவும் பேசாம அவங்க ரூமுக்கு மணி தூங்கிட்டாங்கன்னு நினைச்சு கபோர்ட்ல வச்சிடுறாங்க. நாளைக்கு நீ அசிங்கப்பட போறடி, எப்படி என் புள்ள கழுத்துல தாலி கட்டுறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு ரொம்ப மோசமா யோசிக்கிறாங்க. பத்மா தூங்கினதுக்கு அப்புறமா மணி கண்ணை முழிச்சிட்டு என்ன வேலை பார்த்தடி அப்படின்னுட்டு கபோர்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா தாலி, ஓஹோ என் மருமகளை என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டல, இங்க பாரு நாளைக்கு அசிங்க போட போறது என் மருமக கிடையாதடி நீதான் அப்படின்னுட்டு மணி என்ன பண்றாங்கன்னா, தாலியை எடுத்துட்டு போய் இருந்த அந்த பூஜை ரூமுக்குள்ளேயே அந்த பாக்ஸுக்குள்ளேயே கொண்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா மணியை படுத்த தூங்கிடுறாங்க.
மறுநாள் காலையில எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பலான்னு நிற்கும் போது சிவா போய் அண்ணனை கூட்டிட்டு வா அப்படின்னு இருக்கிறாங்க ஜானகி. இந்த பக்கம் நம்ம ரஹ்ரா ரூம்லயே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ சிவா வந்து ரூமுக்கு வராங்க. அண்ணன் வாங்கண்ண கோவிலுக்கு போகலாம் அப்படின்னதும், இல்ல சிவா நான் வரல, நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னதும், அது வந்து அப்படின்னு போதும் போ அப்படின்னதும் சிவா வந்து அண்ணன் வரலன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்ன பண்றது, அப்பாவோட ஆசீர்வாதம் வேணும் இல்லையா அத்தை, நீங்களாச்சும் போய் சொல்லுங்க அப்படின்னதும், ஆமா பிடிக்கலன்னா எதுக்குமா அப்பாவை கட்டாயப்படுத்துற, நானே பிடிக்காம தானே வரேன், இங்க பார்த்தனா நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாமா, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு பாட்டி வராங்க. இங்க பாருப்பா ரகுராம், உன்னோட கோபம் எனக்கு புரியுதுப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல, அதுக்காக நம்ம பசங்கள வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்ப்பா, இங்க பாரு நீ தானே ஆசீர்வாதம் பண்ணணும், இங்க பாருப்பா நீ ஒன்றும் மாயாவுக்காக வர வேணாம், நம்ம தானா வந்து நம்மளோட பொண்ணுப்பா, நீ இல்லைன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப கஷ்டப்படுவா இல்லையா, வாப்பா நீ தனவுக்காக வரணும், நீ வருவன்னு நான் நம்புறேன் அப்படின்னுட்டு பாட்டி அங்க இருந்து போயிடுறாங்க. ரகுராம் எதுவும் பேசாம அந்த இடத்துல அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரகுராம் வருவான், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னுட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் கோவில்ல எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்க ஒரு லேடி வந்து நேரா தனா கிட்ட ஓடி வராங்க. தனா இந்தம்மா உன் கூட அந்த புவனேஸ்வரியமா பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னதும் உடனே தனாவும் போன் எடுக்கிறாங்க. என்னங்க என்ன பிரச்சனை அப்படின்னதும், ஐயோ தனா நான் எப்படி சொல்லுவாமா, கார்த்திக் இருக்கா இல்லையா, கார்த்தி தப்பான முடிவு எடுத்துட்டாமா அப்படின்னதும் தனாவுக்கு வந்து தூக்கி வாரி போடுறது செம அதிர்ச்சியாராங்க. அந்த இடத்துல என்ன சொல்றீங்க, ஆமாமா நீ பக்கன வாமா, உங்ககிட்ட பார்த்து ஏதோ பேசணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான் அப்படின்னதும், சரி நான் இப்பவே கிளம்பி வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க. இதோட இந்த